எனக்கு நெருங்கிய நண்பர் திருமாவளவன். எல்லாருமே எனக்கு வேண்டியவங்க. அரசியல் ரீதியாக பார்க்க மாட்டேன். நான் அவர் மேல ரொம்ப மதிப்பும் மரியாதையும் வச்சிருக்கிறேன். நான் இதுவரைக்கும் அவர்கிட்ட நான் பேசல. பாஜகவில் இருந்து தனக்கு அழைப்பு வந்ததாக கூறிய திருமாவளவனுக்கு செய்தியாளர் சந்திப்பில் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் பதிலளித்துள்ளார். எனக்கு நெருங்கிய நண்பர் திருமாவளவன். எல்லாருமே எனக்கு வேண்டியவங்க. அரசியல் ரீதியாக பார்க்க மாட்டேன். நான் அவர் மேல ரொம்ப மதிப்பும் மரியாதையும் வச்சிருக்கிறேன். நான் இதுவரைக்கும் அவர்கிட்ட நான் பேசல. எனக்கு வேண்டியவர் தான். ஆனா வேற யாரும் பேசினாங்களா எனக்கு தெரியல. நான் பேசல. டெல்லியில பாஜக தலைவரான பிரதமரை பார்த்தீங்க. அதுக்கு கூடயே பாஜகவுடைய இந்திய தலைவர் ஜே.பி. நட்டாவை நீங்க சந்திச்சீங்க. அது குறித்து நீங்க இதுவரைக்கும் ஒன்றும் சொல்லல. சிறப்பா எதுவும் அறிவுரைகள் வழங்கப்பட்டதா? பாஜகவோட தலைவர் ஜே.பி. நட்டா சந்திப்பு எப்படி இருக்கு? இல்ல, அதாவது எங்களுடைய தேசிய தலைவர் மதிப்புக்குரிய நட்டா அவர்கள் எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தில் உள்ள ஒரு ஆன்மீக மாநாட்டுக்கு வந்திருந்தாங்க. அதை முடிச்சுட்டு நேர வேலூர் பொற்கோயிலுக்கு போயிட்டு அங்கிருந்து வரக்கூடிய வழியில தான் அந்த குண்டு துளைக்காத கார் மீஞ்சூர் பக்கத்தில் திடீர்னு வரும்போது ஒரே சத்தம், டமடமான சத்தம் கேட்டுச்சு. வண்டி மூவ் பண்ண முடியல. இறங்கி பார்த்தோம். அது என்ன நடந்துன்னே தெரியல. அது இன்னைக்கு காலையில் பத்திரிகையோட பார்த்தோம். நம்ம டிஜிபி சங்கர் விஜயால் அவர்கள் சொல்லியிருக்காங்க, 120 கிலோமீட்டர் வேகத்தில் போனதுனால தான் அது டேமேஜ் ஆச்சு அப்படின்னு. நான் சொல்றேன், குண்டு துளைக்காத காரணாலே விஐபிக்கு மட்டும்தான் போகும். நாங்கள் உள்ள 100 கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்தோம். உண்மைதான், 100 கிலோமீட்டர் தான். அவங்க சொல்ற மாதிரி 120 கிலோமீட்டர்ல வரல. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.